கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நானும் கர்த்தாவே உம்மை நம்பி உள்ளே, நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பி உள்ளே. நானும் கர்த்தாவே உம்மை நம்பி உள்ளே, நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பி உள்ளே. நன்றி அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றிருந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மட்டுமாய் எங்களை கிருபையாய் நடத்தி வந்த உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எவ்வளவே கர்த்தாவே தாழ்மையான பாதையில் நாங்கள் நடந்தாலும் நீரே எங்கள் தேவன் என்று நாங்கள் அறிக்கை பண்ணுவோம் அப்பா. நீரே எங்களை வழி நடத்துகிற நல்ல தகப்பன் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. உமக்கே துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தரின் ஆலோசனைக்காக சங்கீதம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். சங்கீதம் 31 அதனுடைய 19வது வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது இந்த இடத்தில் சொல்லுகிறார், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற, அதாவது அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறன்னு ஏற்கனவே எல்லாத்தையும் அவர் உண்டு பண்ணி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை, கர்த்தருடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று தாவீது இந்த இடத்தில் சொல்லுகிறார். இதற்கு முன்னுள்ள வசனங்களில் அவன் பார்க்கும் பொழுது தாவீது சொல்லுகிறார், செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதுமா நான் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன், அநேகர் சொல்லக்கூடிய அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாய் அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். இதெல்லாம் உடைய வாழ்க்கையில் நடக்கிறது. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதுமாய் மறக்கப்பட்டேன் அப்படின்னா, ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நாளடைவில் அவங்களுடைய நினைவே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிருவோம், மறந்து போயிடுவோம். அதே போல் செத்தவனை போல நான் உயிரோடு இருக்கிறேன், ஆனாலும் என்ன செஞ்சிட்டாங்க, என்னைய முழுவதுமாய் என்னை மறந்து விட்டார்கள். என்னுடைய வீட்டார்கள், என் சொந்த பந்தங்கள், என் நண்பர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள், செத்தவனை போல என்னை மறந்து விட்டார்கள். உடைந்த பாத்திரத்தை போல நான் இருக்கிறேன். என்னை பற்றி அநேகர் அவதூறாக பேசுகிறாங்க. எனக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினால எனக்கு அது பயம் என்னை சூழ்ந்து கொண்டது. என் உயிரை வாங்க தேடுகிறார்கள் என்று இடத்தில் புலம்பி அவன் அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. ஆனாலும் அந்த இடத்தில் 14வது வசனத்தில் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், நானும் கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கிறேன். அதாவது என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, என்னை செத்தவனை போல மறந்தாலும் பரவாயில்லை, எனக்கு விரோதமாக எத்தனை பேர் அவதூறு பேசினாலும் பரவாயில்லை, என்னை எனக்கு விரோதமாக எத்தனை ஆலோசனை பண்ணி என் பிராணனை வாங்க தேடினாலும், என் உயிரை வாங்குவதற்கு அவர்கள் தேடினாலும் நான் என்ன செய்வேன், கர்த்தாவே உம்மை நான் நம்பி இருக்கிறேன், நான் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன் என்று இந்த இடத்தில் தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ அவதூறுகள், எத்தனையோ நம்மளை பயமுறுத்தக்கூடிய காரியங்கள், நம்மளை மறந்து விடுகிற சூழ்நிலையில் எத்தனையோ பேர், நம்முடைய குடும்பத்தாரும் நம் சிநேகிதர்களும் நம்முடைய உற்றார் உறவினர்களும் நம்மளை மறந்து விட்ட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது, அவரே நம்முடைய தேவன் என்று நாம் நம்பி இருக்கும் பொழுது இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார் அன்பு பிள்ளைகளே. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய நன்மை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்பதை தாவீது ஆவிக்குரிய கண்களினாலே பார்த்ததை அவன் அப்படியாய் சுதந்திரித்து கொண்டான் அன்பு பிள்ளைகளே.
செத்தவனைப் போல எல்லாராலும் மறக்கப்பட்ட அந்த தாவீதை தான் எல்லாராலும் நினைக்கும்படியாக இஸ்ரவேலை ஆளும் ராஜாவாக அவருடைய நன்மை அவ்வளவு பெரிதாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, தாவீது அவருக்கு பயந்து நடந்து மனுபுத்தருக்கு முன்பாக கர்த்தரையே நம்பிக்கையாய் வைத்திருந்த அவனுக்கு கர்த்தர் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவ்வளோ பெரிய நன்மை. அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் வேதம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது. அவரை மனுபுத்திரருக்கு முன்பாக அவரை நம்புகிறவர்களுக்கும் அவருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் அவர் ஒரு நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அது சிறிய நன்மை அல்ல, அது அவ்வளோ பெரிய நன்மை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்று உங்களுடைய வாழ்நாளிலே கர்த்தருக்கு பயப்படுகிற உங்களுக்கு, மனுபுத்திரருக்கு முன்பாக நம்புகிற உங்களுக்கு, கர்த்தரை நம்புகிற உங்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையை உங்கள் கண்கள் காணும். அன்பு பிள்ளைகளை, எப்படி தாவீது அதற்கு முன்பாகவே தன்னுடைய மனக்கண்களினாலே, ஆவிக்குரிய கண்களினாலே அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவ்வளோ பெரிய நன்மை குறித்து அவன் அறிக்கையிட்டு சொன்னானோ, தன்னை சுற்றி இருக்கிறவர்கள், தன்னை உற்றார் உறவினர்கள், பெற்றோர்கள், சகோதரர்கள் செத்தவனைப் போல என்னை மறந்தாலும் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவரே என் தேவன் என்று நான் சொன்னதினாலே, நான் அவரை நம்பி இருக்கிறபடினாலே, மனிதர்களுக்கு முன்பாக, என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு முன்பாக நான் அவரை நம்பி இருக்கிறபடினாலே எனக்கான ஒரு நன்மை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அது சிறியதான நன்மை அல்ல, அது எவ்வளவு பெரியதென்று அவன் ஆவிக்குரிய கண்களிலே கண்டான். அதையே கர்த்தர் சுதந்திரிக்கும்படியாய் செய்தார். அன்பு பிள்ளைகளே, இன்று உங்கள் வாழ்நாளிலே நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுவீர்களானால், மனுபுத்திரருக்கு முன்பாக நீங்கள் கர்த்தரை நம்புவீர்களானால், உங்களுக்கான ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை உங்கள் கண்கள் காணும். நீங்கள் அதை எளிதில் சுதந்திரிக்கப் போகிறீர்கள். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அன்பு பிள்ளைகளை, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.